பாஸ்டனில் இருந்தபோது சுமேதாக்கு அரங்கேற்றத்துக்கு முன்னாடியே ஹெல்ப் பண்ணணும்னு போனேன். பவித்ரா வந்து ஐ எம் ஆல் டன், என்னால் இவளுக்கு நியூட்ரிஷியஸாக சாப்பாடு போட்டு இவளை சாப்பிட வைக்கிறதுக்கு அவ்வளோ பாடாக இருக்குன்ட்டா. சரி, நான் என்னால் முடிஞ்சதை நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்னோடய செகண்ட் டாட்டர் திவ்யாட்ட கேட்டு அவள்கிட்ட இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் வாங்கிட்டு ஸோ ஐ யூஸ் டு மேக் அ ஸ்டஃப்ட் ரோட்டி ஃபார் ஹர். ஸ்டஃப்டு பரோட்டா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம். ஆனாலும் அதுக்கும் வந்து ஒரு பாலக் தால் இல்லை தால் ஏதாவது பண்ணி வைப்பேன். இந்த ஸ்டஃப்ட் பரோட்டாவோட ஆட்டாக்கு சில்கன் டோஃபு, ராஜ்கிரா பவுடர், கொஞ்சம் மோரிங்கா பவுடர், அவகாடோ ஆயில், தென் ஷர்பத்தி ஆட்டா, இதை வச்சு தான் நான் ரெடி பண்ணுவேன். அண்ட் ஸ்டஃபிங்க்கு வந்து பன்னீரோட யூஸ்வலாக வந்து பாலக் தால் பண்ணேன்னா டெல்லி பாலக் கிடச்சா அதோட ஸ்டெம்மை தனியாக எடுத்துகிட்டு இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்டெம்மை நல்லா பொடியாக கட் பண்ணி அது கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மாதிரி அங்கே ஸ்கேலியன்ஸ் கிடைக்கும், ஸ்கேலியன்ஸையும் நல்லா பொடியாக சாப் பண்ணி மசாலா எல்லாம் போட்டு பன்னீரையும் போட்டு கடலை மாவையும் போட்டு நல்லா வந்து கிளறி ஒரு நல்ல ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவேன். இது அந்த மாவில் வந்து ஆட்டாவில் வச்சு ஸ்டஃப் பண்ணி அவளுக்கு பண்ணி கொடுத்துட்டு பாலக் தாலும் கூட பண்ணுவேன், நெய்யில் தான் பண்ணி தருவேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ராய்த்தா வேணும்னு என்னோடய கிராண்ட்சன் கௌதம் கேட்போம். அதனால என்ன ராய்த்தா முன்னாடிலாம் பண்ணி கொடுப்பேன். நடுவில் திடீர்னு பாட்டி ஐ வில் மேக் மை ஓன் ராய்த்தாண்ணா. ஏன்பா நான் தான் பண்ணித்தரேன்னு, வெங்காயம் வேணால் கட் பண்ணி போட்டு பண்ணித்தரவா கூட. நோ ஐ வில் மேக் மை ஓன் ராய்த்தா, யூ கிவ் மீ ஓன்லி சாட் மசாலா அண்ட் சில்லி பவுடர், இஃப் பாசிபிள் கொஞ்சோண்டு தனியா கொத்தமல்லின்னு சொன்னான். சரின்னு அதை கொடுத்தானா அவன் எதில் தெரியுமா அதில் கலந்து சாப்பிட்டோம். அவன் என்றைக்குமே வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் கணக்கு பண்ணுவான், இது ப்ரோட்டீன் ரிச்சா, இதில் எவ்வளோதுன்னு. அவன் என்ன பண்ணான்னா ஒய்கோஸ் 018 கிராம் ப்ரோட்டீனில் வந்து இது கிடைக்கும், யோகர்ட்டு, பிளெயின் யோகர்ட்டை வாங்கிட்டு வருவாள் பவித்ரா. சுமேதாவுக்கு வந்து ஃப்ளேவர்டு. இந்த பிளெயின் யோகர்ட்டில் வந்து சாட் மசாலையும் சில்லி பவுடரையும் நன்னாவே நிறைய சில்லி பவுடர் போட்டு கலந்து, ஸோ மொத்தத்தில் ஒரு ப்ரோட்டீன் ரிச் பரோட்டாக்கு ப்ரோட்டீன் ரிச் ராய்த்தாவும் தாலும் தொட்டுக்க. நான் நினச்சே பார்க்கலன்னு எப்படி தான் சர்வ் பண்ணுவேன்னு. பட் ஐ என்ஜாய் டூயிங் இட் ஃபார் மை கிராண்ட் சில்ட்ரன்.